அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருக்குறள். இந்த திருக்குறளில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அறத்துப்பால். அறத்துப்பாலில் துறவறவியல், அதை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பெரும் பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. நம்ம அறத்துப்பாலை பார்த்துட்ருக்குறோம். அந்த அறத்துப்பாலை 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. பாயிரம் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவறவியல் 13 அதிகாரம், ஊழியல் ஒரு அதிகாரம், மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பாயிரம்னா ஒரு அறிமுகம் மாதிரி, கடவுள் வாழ்த்து. இல்லறவியல்னா குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எப்படி அறம் செய்கிறது, அந்த குடும்பம் நடத்துறவங்களுக்கு என்ன இயல்பு தேவை, என்ன மாதிரி குணநலங்கள்லாம் இருக்குன்னு, குடும்ப நடத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த இல்லறத்தினுடைய நோக்கம் என்ன, அதை பற்றி 20 அதிகாரத்தில் நம்மளுக்கு திருவள்ளுவர் விளக்கமாக சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். ஒன்றுக்கு தனித்தனியாக ஒரு அதிகாரத்துக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி துறவறவியல் அப்படின்னா துறவத்தில் இருந்து எப்படி அறம் செய்கிறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு மொத்தம் 13 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஊழியல் ஒரு அதிகாரம். ஊழியல்னா விதி. அதாவது அறத்துப்பாலில் பாயிரம் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவறவியல் 13 அதிகாரம், ஊழியல் ஒரு அதிகாரம், மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இப்போ வாங்க துறவறவியல், அதை பற்றி பார்க்கலாம். துறவறவியலில் என்னென்ன அதிகாரம் வச்சிருக்கிறாருன்னா 25 அருளுடைமை, மொத்தம் 24 அதிகாரம் முடிஞ்சு. 4 அதிகாரம் பாயிரம், 20 அதிகாரம் இல்லறவியல், 24 அதிகாரம் முடிஞ்சு. 25வது அதிகாரமாக அருளுடைமை வச்சிருக்கிறார். 26வது அதிகாரம் புலால் மறுத்தல், 27 தவம், 28 கூடா ஒழுக்கம், 29 கல்லாமை, 30 வாய்மை, 31 வெகுளாமை, 32 இன்னா செய்யாமை, 33 கொல்லாமை, 34 நிலையாமை, 35 துறவு, 36 மெய் உணர்தல், 37 அவா வருத்தல். 38வது அதிகாரமாக ஊழியல், அதாவது ஊழ்ங்கிற விதியை பற்றி வச்சிருக்கிறார். வாங்க இன்றைக்கி நம்ம துறவறவியலில் 25வது அதிகாரத்தில் அருளுடைமைங்கிற தலைப்பில் பார்க்கலாம். திருக்குறள் அதிகாரம் 25 அருளுடைமை. அருளுடைமைனா பிற உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும், பிற உயிர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும், பிற உயிர்களிடம் கருணை காட்ட வேண்டும். இதுதான் அருளுடைமைங்கிறது. இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார்னா, அந்த பிற உயிர்களிடம் இரக்கமும் கருணையும் அன்பும் காட்டுவதுதான் செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் அப்படிங்கிறார். அப்படி பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டும் அந்த அருட்செல்வமானது மட்டுமே நம் இறுதி காலத்தில் நமக்கு துணையாக வரக்கூடியது அப்படிங்கிறார். அந்த இரக்க குணம் உள்ளவர்களுக்கு நரகம் என்ற ஒன்று இல்லை அப்படிங்கிறார். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறார். பொருள் செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இன்பம் கிடைக்காது. நம்ம அருட்செல்வம் இங்கே நம்ம செய்யல, இரக்க குணம் மற்ற உயிரிழத்து நம்ம காட்டல அப்படின்னா மேல் உலகத்தில் நமக்கு இன்பம் இருக்காது
அப்படின்னு இந்த அதிகாரம் 25 அருளுடைமையில் நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். வாங்க ஒரு குறளாக என்னன்னு பார்க்கலாம். துறவரவியல் அதிகாரம் 25 அருளுடைமை. பிற உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். 241, அதாவது 240 திருக்குறள் முடிஞ்சு 24 அதிகாரம் முடிஞ்சு. இது 25வது அதிகாரம், குறள் 241. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. என்ன அர்த்தம்னா, உயிர்களிடம் அன்பு செலுத்தும் அருட்செல்வமே செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம். மற்ற செல்வங்கள், அதாவது பொருட்செல்வம், இழிந்த மக்களிடமும் உண்டு. பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துகின்ற அந்த அருட்செல்வம் தான் செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் அப்படிங்கிறாரு. மற்ற செல்வம், அது பொருட்செல்வமாக இருக்கலாம், வேறு ஏதாவது செல்வம் இருக்கலாம், அது மற்ற கீழான மக்கள், இழிந்த மக்கள் அவங்கள்ட்டையும் இருக்கு. அதனால் நம்ம அருட்செல்வத்தை செய்ய வேண்டும், பிற உயிரிடம் இரக்கம் கொண்டு அருட்செல்வத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு 241 குறளில் வலியுறுத்துகிறார். 242, நல் ஆற்றான் நாடி அருள் ஆள்க, பல் ஆற்றால் தேரினும் அகுதே துணை. பிற உயிரிடம் இரக்கம் கொள்க, ஏனெனில் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் இறுதியில் அது ஒன்றே நமக்கு துணை. பிற உயிர்கள்ட்ட கருணை காட்டணும், இரக்கம் கொள்ளணும், இரக்கத்தோடு இருக்கணும். எப்படி நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்தாலும் கடைசி காலத்தில் நம்ம இறக்கும்போது நம்மளுக்கு துணையாக வரப்போகுது நம்ம செஞ்ச தர்மம், நம்ம பிற உயிரிடத்தில் காட்டின இரக்கம், அந்த அருட்செல்வம் தான் நம்மள்கிட்ட கடைசி காலத்தில் நம்மளோட வரும் அப்படின்னு 242வது குறளில் சொல்லுகிறார், வலியுறுத்துகிறார். 243, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். கருணையும் இரக்க குணமும் உடையவருக்கு இருள் சூழ்ந்த உலகமான நரகம் என்பது இல்லை. இரக்க குணம் இருந்துச்சுன்னா அந்த நரகம் என்கிற ஒரு இருள் சூழ்ந்த உலகம் இரக்க குணம் உடையவர்களுக்கு இருக்காது, நரகத்துக்கு போக தேவையில்லை அப்படின்னு 243வது குறளில் இரக்க குணம் அருட்செல்வத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 244, மண் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன் உயிர் அஞ்சும் வினை. பிற உயிர்களிடம் இரக்கமும் கருணையும் உடையவர்களுக்கு தன்னுயிர் பற்றி பயமோ கவலையோ இருக்காது, ஏனெனில் எந்த பாவமும் பழியும் அவர்களுக்கு இல்லை. பிற உயிரிடத்தில் இரக்கம் கொண்டால், கருணை கொண்டால் அவர்கள் தங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை, தங்களுடைய உயிரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் அவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள், எந்த பழிக்கும் ஆகாதவர்கள், ஆதால் நலமுடன் இருப்பார்கள். அதுதான் அவர் சொல்ல வர்றார் 244வது குறள் மூலிமா. பிற உயிர்களிடம் இரக்கும் கருணையும் உடையவர்களுக்கு தன்னுயிர் பற்றி பயமோ கவலையோ தேவையில்லை, ஏனெனில் எந்த பாவமும் பழியும் அவர்களுக்கு கிடையாது, இல்லை. இது 244வது குறளில் சொல்கிறார். 245, அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. கருணை உள்ளம் கொண்டவர்கள் துன்பமின்றி வாழ்வார்கள் என்பதற்கு காற்றின் கருணையால் வாழும் இவ்வுலக மக்களே சாட்சி. இரக்க குணம் இருக்கிறவங்க துன்பப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காற்றினுடைய கருணையால் வாழும் இந்த உலக மக்களே சான்றாகவும் சாட்சியாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் 245வது குறள்.
246 பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். இரக்கமில்லாது பிற உயிர்களுக்கு கெடுதல்களை செய்து வாழ்பவரே அறமில்லாது தன் கடமையை செய்ய தவறியவர் என உலக மக்கள் பழிப்பர். இறக்கப்படாமல் பிற உயிர்களுக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ அப்படி இருக்கிறவங்கள அறமே செய்யாமல் தன் கடமையும் செய்யாமல் தவறுனவங்க அப்படின்னு உலக மக்கள் பழிப்பாங்க அப்படிங்கிறார். 246வது குறள். 247 அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல் ஆகி ஆங்கு. பொருட்செல்வம் இல்லை என்றால் இவ்வுலக வாழ்வில் இன்பம் கிடையாது. அதுபோல் இரக்கம் இல்லை என்றால் சொர்க்கத்தில் இடமில்லை. பொருட்செல்வம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மரியாதை மதிப்பு எல்லாம். அதே போல் இரக்க குணம், இறக்கப்பட்டு கருணை கொண்டு பிற உயிர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நம்மளுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அப்படி இரக்கமே இல்லை அப்படின்னாக்கா சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. இந்த வாழ்வில் இன்பம் வேண்டுமென்றால் பொருட்செல்வம் வேண்டும், பொருள் செல்வம் அவசியம். அதே விண்ணுலகில் மேலுலகில் இன்பம் வேண்டுமென்றால் நாம் இரக்க குணத்தோடு இருக்க வேண்டும், பிற உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு 247வது குறள். 248 பொருள் அற்றார் பூப்பர் ஒருகால் அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. செல்வத்தை இழந்தோர் முயற்சி செய்தால் பிற்காலத்தில் செல்வந்தராகலாம். ஆனால் இரக்கமுற்றோர் பிறரிடம் அன்போ கருணையோ பெறுதல் மிகவும் கடினம். செல்வத்தை இழந்துட்டாங்க, பொருள் நல்ல லாஸ் ஆச்சு, சுத்தமாக இழந்துட்டாங்க. திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த என்ன பண்ணாங்க, திருப்பி பழைய நிலைக்கு வந்துடலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரக்கம் இல்லாமல் ஒருத்தங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, எந்த உதவியும் எந்த ஒரு இறக்கப்படாமல் கருணை இல்லாமல் யாருக்கும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்க பிறர் தேர்ந்த அன்பையோ கருணையோ பெறுதல் என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு 248வது குறளில் சொல்கிறார். 249 தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டு அற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அறிவற்ற மூடன் அறநூலை படித்து ஆராய்வது போன்றது கருணை இல்லாதவன் செய்யும் அறச்செயல். அதாவது ஒரு இரக்கமே இல்லாதவன் ஒருத்தன் அறச்செயல் செய்கிறான், தர்மம் செய்கிறான். அது எதை மாதிரி இருக்குன்னா, அறிவற்ற மூடன் முட்டாள் பெரிய நல்ல கருத்துக்களை அறநூறுகளை படித்து அதை ஆராய்ஞ்சி அதுக்கு பொருள் சொல்வது பொருள் கொள்வது போல அப்படின்னு 249வது குறளில் சொல்கிறார். 250 வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தன்னை விட எளியவரிடம் தன் பலத்தை காட்டுவதற்கு முன் தன்னை விட வலியவரிடம் தான் அஞ்சி நடுங்கியதை நினைத்திட வேண்டும். தன்னை விட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, பலகீனமாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம பலத்தை காட்டக்கூடாது. அப்படி காட்டினா நம்மளுக்கு மேலே ஒருத்தங்க பலசாலியாக இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம கூனி குறுகி பயந்து வந்திருப்போம். அதை நினச்சி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்த்தோம்னா இவங்கள்ட்ட போய் நம்ம வலிமையை காட்ட மாட்டோம். அதான் சொல்ல, தன்னை விட எளியவரிடம், அதாவது பலகீனமானவரிடம் தன் பலத்தை காட்டுவதற்கு முன் தன்னை விட வலியவரிடம் பலசாலியிடம் தான் அஞ்சி நடுங்கியதை எண்ணி பார்க்க வேண்டும். எப்போ ஒருத்தங்க தான் பலசாலிகிட்ட ரொம்ப பயந்து ஒடுங்கி நடுங்கி வந்திருப்போம். அதை மறந்துட்டு இப்போ போய் ரொம்ப நம்மளோட ஒருத்தங்க ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் தகராறு பண்ணுறது, வம்பு இழுக்கிறது, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நீ பெரிய பலசாலிகிட்ட நீ தோத்துட்டு வந்த, நீ பயந்து நடிக்கிட்டு வந்த, நீ இந்த மாதிரி இருக்கிற ஆள் உன்னை விட பலகீனமாக இருக்கிற ஆள்கிட்ட போய் உன் பலத்தை காமிக்க விடாது, அது நியாயம் கிடையாது, அது தர்மம் கிடையாது அப்படின்னு 250வது குறள் மூலிமா சொல்கிறார். அப்போ மொத்தத்துக்கு இந்த 25வது அதிகாரத்தில் அருளுடைமையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறர் உயிரிடத்தில் இரக்கம் காட்டுங்கள், அன்பு கொள்ளுங்கள், கருணையோடு இருங்கள், அந்த அருட்செல்வத்தை பெருக்குங்கள்,
அப்படி அருட்செல்வத்தை பெருக்கினால் உங்களுக்கு நரகம் என்ற ஒன்று வராது, சொர்க்கம்தான் கிடைக்கும். அதுதான் செல்வங்களெல்லாம், அருட்செல்வம்தான் செல்வங்களெல்லாம் சிறந்த செல்வம், உயர்ந்த செல்வம் என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். நாமும் அறச்செயல்களை செய்வோம், பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டுவோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.